கவலைப்படுங்கள், குர்ஆன் ஓதத் தெரியவில்லை என்று. கவலைப்படுங்கள், குர்ஆன் ஓதத் தெரியவில்லை என்று. கவலைக்கு கூட உருவாக்க தெரியும், கவலைக்கு கூட உருவாக்க தெரியும். ஒரு சின்ன வரலாறு சொல்றேன். ஒரு அப்துல்லாஹி சர்ஹபின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய மனிதர். அவர் தர்மம் யார் கேட்டு வந்தாலும் தர்மம் செஞ்சிருவாராம். அவர்கிட்ட பணம் இல்லைனாலும் கடன் வாங்கி தர்மம் செய்வாராம். அப்படி அவர் கடன் வாங்கி தர்மம் செஞ்சுட்டு போகும்போது கடன் கொடுத்தவங்க எல்லாம் அவரை சுத்தி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, நாற்காலி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்களாம். அமைதியாவே இருக்காங்க, எதுவுமே கேட்கல. ஒரு சின்ன பையன் ஹல்வா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஹல்வா சொன்ன சின்ன ஞாபகம் வருதா? அந்த ஹல்வா வீட்டுக்கு போயிட்டு இருக்க பையன் உள்ள இருக்க ஒரு பெரியவர் கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பையனும் வரான். வந்து உங்ககிட்ட இருக்க ஹல்வாவெல்லாம் இங்க வித்துரு, அங்க கொடுத்துரு இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சொல்றான். அந்த பையனும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டான். வந்துட்டு கேட்கான், ஐயா பணம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்றான். நாங்களும் இந்த பணத்துக்காக தான் உட்காந்துட்டு இருக்கோம், அங்க ஒரு நாற்காலி காலியா தான் இருக்கு, நீயும் உட்காந்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாராம். அதை கேட்ட உடனே அந்த பையன் கத்துறான், அழுகுறான், அலறான், குதிக்கிறான். ஐயா என் பணத்தை கொடுத்துருங்க, அந்த பணம் இருந்தாதான் என் வீட்டுக்கு போய் நான் கொடுப்பேன், அதுலதான் அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க, அந்த பணம் இருந்தாதான் அவங்க குழைப்பாங்க, கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுறானா. வெளியிருந்து ஒருத்தர் பார்த்துட்டு வராராம், ஒரு பெரியவர். அவர் வந்து சொல்றாராம், அவர்கிட்ட ஒரு பணப்பையி எடுத்துட்டு வந்து யார் யாருக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு கொடுத்துறாரு. அந்த சின்ன